அட் ஒன் பாயிண்ட் ஆஃப் டைம் ஒரு இசட் எஸ் ஃபார் அலையன்ஸ். இட் இஸ் பிஜேபிஸ் ப்ரியாரிட்டி. அவர் அண்ணாமலையை பற்றி நான் கமிட்டலாக இருக்காருன்னு வச்சுக்கோங்க. அதாவது லீவ் இட் டு பிஜேபிஸ் டிஸ்கிரிப்ஷன். நீங்கள் முடிவு பண்ணிக்கோங்க, எனக்கு பற்றி இல்லை, வச்சா வச்சுக்கோங்க, வைக்காட்டிப்போங்க, ஐ டோன்ட் ஹவ் எனி ஒப்பீனியன் ஆன் இட், இட்ஸ் யுவர் டிஸ்கிரிப்ஷன் சொன்னால் கூட பிஜேபி வைக்காது. பிகாஸ் அண்ணாமலைக்கு ஏடிஎம்கே பிஜேபி அலையன்ஸில் விருப்பம் கிடையாது. பர்சனலி எடப்பாடி சிஎம் ஆகிறதுல அண்ணாமலைக்கு விருப்பம் கிடையாது, பிகாஸ் ஆஃப் கேஸ்ட் ஃபேக்டர் அண்ட் அதர் ரீஜனல் இஷ்யூஸ். நீங்கள் அண்ணாமலை மாதிரியான ஒரு ஒரு யாருமே வச்சுக்க மாட்டாங்க. அண்ணாமலை மாதிரியான ஒரு பர்சனாலிட்டி ஸ்ட்ரீக்ஸ் கொண்ட ஒரு பொலிட்டிக்கல் கேரக்டரை அவரை வந்து எலெக்ஷன் டைமில், அதுவும் வந்து டூ ஆர் டை எலெக்ஷன் போது 26ல் டிஎம்கே இஸ் இன் பவர்ஃபுல் பொசிஷன். அமித்ஷா மோடி வந்து அவங்க வந்து அண்ணாமலை விரும்பினாலும் விரும்பாட்டியும் அவரை இங்கே வச்சுக்க மாட்டாங்க. இட் இஸ் தேர் கால், பிகாஸ் ஈ வில் டூ அடிக்குவேட் டேமேஜ் டு ஸ்கட்டில் டெஸ்ட்ராய் தி அலையன்ஸ். பாத யாத்திரையில் பேசின மாதிரி ஜெயலலிதா பற்றி எம்ஜிஆரை பற்றி எதையோ கண்ணாமண்ணான்னு பேசிடுறாருன்னு வச்சுக்கோங்க, என்ன ஆகிடும் உங்களுக்கு? எடப்பாடி குறித்தே கூட பேசலாம்ல, எடப்பாடி குறித்தும் பேசலாம். எடப்பாடி குறித்து பேசினா கூட கேடர் டிஸ்டர்ப் ஆக மாட்டான். ஜெயலலிதா பற்றி எம்ஜிஆரை பற்றி பேசிட்டான்னு வச்சுக்கோங்க, கோர் இஷ்யூஸ் அது. அதை பேசுகிறதால அவங்க டிஸ்டர்ப் ஆவாங்க. அது வந்து கேடர் டிஸ்டர்ப் ஆகணும்னு தெரிஞ்சே பேசுகிறாருன்னா பர்பஸ்ஃபுல்லாக இல் டெஸ்ட்ராயிங்கிறது அவங்களுக்கு தெரியும். ஸோ எடப்பாடி ஒருவேளை பிஜேபி ஏடிஎம்கே அலையன்ஸ் ஃப்ரக்டிஃபை ஆகுதுன்னா ஃபார்மல் அனௌன்ஸ்மெண்ட்டுக்கு முன்னால் கண்டிப்பாக வந்து அண்ணாமலையை அவங்க வந்து ரிமூவ் பண்ணிவிடுவாங்க. ஏன்னா அண்ணாமலையும் வச்சுக்கிட்டு அலையன்ஸும் போக முடியாது. அதில் வந்து அவங்க தெளிவாக தான் இருப்பாங்க. இந்த அலையன்ஸ் அடுத்தடுத்த ஸ்டேஜுக்கு என்ன போவோம், டிஎம்கே அப்படி அதை எப்படி எதிர்கொள்ள போகுதுன்றது தான் கவனிக்க வேண்டிய விஷயம்.